ஓகே சார். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் இன்ஜினியர்ஸ் சொல்லலாமா? ஓகே தானே? அதான் கரெக்டான வேர்ட். ஸ்டூடண்ட்ஸ் சொல்லக்கூடாது இல்லையா? ஸ்கூல்ல இருந்து சொல்லி அதே மாதிரி பழகிக்கணும். இன்ஜினியர்ஸ் தான் சொல்லணும். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கோர்ஸ் NPTEL உடைய கோர்ஸ் என்ன? டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து சையத் ரமேஷா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே, நம்ம 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபீல்ட். இப்போ நாம இந்த டாபிக்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் என்ன? லாஜிக் கேட்ஸ் என்ன? பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்ன? ட்ரூத் டேபிள் என்ன? பூலியன் ஃபங்க்ஷன் என்ன? அல்ஜிப்ரா என்ன? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இவங்க நடந்துக்கிற இந்த லாஜிக்ஸ் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கேட்ஸ்ல என்னென்ன கேட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். AND கேட், OR கேட், NOT, NAND, அதுக்கப்புறம் XOR, XNOR, buffer, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றோம் NOT கேட் உடைய ஃபங்க்ஷன். NOT கேட் உடைய ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். 0 அப்படிங்கற இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ரிவர்ஸ் ப்ராசஸ். 0 னா 1 1 னா 0. ட்ரிகர் அப்படி சொல்றோம். ட்ரிகர்னா என்ன? ட்ரிகர்ங்கிறது நீ என்ன கொடுக்குறியோ அதே தான். 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1. இதான் ட்ரிகர். அதுக்கு பஃபர்னு சொல்லிட்டு ஒரு காமனா எக்ஸ் இருக்கும். AND கேட் ஆபரேஷன் என்ன? AND கேட் வந்து மல்டிப்ளிகேஷன். 0 into 1 என்னப்பா? 0. 1 into 0 என்னது? 0. 1 into 1 1. இந்த ட்ரூத் டேபிள் நாம ஃப்ரேம் பண்ண பேசிக் ட்ரூத் டேபிள். இந்த ஆபரேஷன்ஸ்ல நம்ம OR கேட் ஆபரேஷன்ஸ் என்ன பார்த்திருப்போம்? அடிஷன். 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. இந்த பைனரியில மட்டும் அடிஷன்ல 1 + 1 வந்துச்சுனா கேரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபைண்ட் அவுட் ஆகும் 1 0. ஓகே தானே? மூணு 1 ஆட் பண்றோம். 1 + 1 + 1 அப்படினா வேல்யூ வந்து 1. கேரி மாதிரி என்ன ஆகும்? 1 வந்து நமக்கு வந்து ரிமைண்டரா ஆட் பண்ணும். 1 1 வரும். தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதெல்லாம் பைனரி அடிஷன் வந்து நார்மல் சிம்பிளா கிடையாது. இப்போ டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ணக்கூடிய வேலை தான் நம்ம இங்க கோர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் சார்? லாஜிக் ப்ரோக்ராம்ஸ், பைனரி கன்வர்ஷன்ஸ். இப்போ பைனரி கன்வர்ஷன்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்மேட் வேணும்லையா? இப்போ நாம எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதாரணத்துக்கு என் பேர் வந்து நான் சொல்றேன். இப்போ நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்காக பைனரி கோட்ஸ் டிசைன் பண்ணவங்க பேர் தான் ASCII சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை ASCII? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட். ASCII ல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர். அப்புறம் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். II அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? அது இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இவங்க அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு கோட டிசைன் பண்ணாங்க. இது யூனிவர்சல் காமன். இவங்களுடைய கோட்ல என்ன வேல்யூ கொடுத்திருப்பாங்கன்னா பைனரிஸ், டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இந்த 4 வேல்யூஸ் வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹெக்ஸாடெசிமல் எடுத்துக்கலாம். ஹெக்ஸாடெசிமலோட நம்பர் ஸ்டார்டிங் फ्रॉम 0 to 9. 0 to 9 வரைக்கும் நம்பர் சிஸ்டமே இருக்கு. 10 ன்னு சொன்னோம்னா என்ன லெட்டர் செட் பண்ணிக்கலாம்? A. 11 என்ன லெட்டர் அடுத்ததுனா B. அப்புறம் 12 என்னது? C. 13 என்னப்பா? D. அதுக்கப்புறம் 14 னா E. அதுக்கப்புறம் 15 னா F. புரியுதா? இது வந்து உங்களுடைய ஹெக்ஸாடெசிமலோட நம்பர் சிஸ்டம். டெசிமலோட பேஸ் என்ன? டெசிமலோட பேஸ் என்னப்பா? 10. ஆக்டலோட பேஸ் என்னப்பா? 8. சரிங்களா? ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் என்ன? 16. பைனரியோட பேஸ் என்ன? 2 zeros and ones. கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா பைனரில இருந்து ஹெக்ஸாடெசிமல் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உனக்கு கோட் தெரியும். 8421 அப்படிங்கிற கோட் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லெட்டர் எடுத்துக்கலாம். A A லெட்டர் எடுத்துக்கலாம். A A உடைய வேல்யூ என்ன? A என்ன சொன்னார்? 10. இன்னொரு A என்னது? 10. அப்ப 10 10. புரியுதுங்களா? அப்ப கன்வர்சேஷன் புரியுதுங்களா? இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 2474. இந்த 4 நம்பர் ஆட் பண்ணுங்க. 2474 4 ஆட் பண்ணுங்க. 2 + 4 என்னது? 6. 7 + 4 என்னது? 11. 11 + 6 11. 17. 16 க்கு மேல நம்பர் ரைஸ் ஆயிடுச்சுனா இது கம்பல்சரியா ஹெக்ஸாடெசிமல் சொல்ல முடியாது. டோட்டல் நம்பர் வந்து 16 குள்ள தான் இருக்கும். அப்ப இது ஹெக்ஸாடெசிமல் கிடையாது. ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் என்ன சொல்லுங்க? 16. லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நான் சொல்ற கிளாஸ் புரியுதா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ல போடும்போது கிளாसेस வந்து நம்ம வந்து நோட் பண்ணி கொடுப்போம். நம்ம போர்ட்ல சொல்றதுனால டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பத்தி ஜஸ்ட் லைவ் தெரிஞ்சுப்போம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் அந்த கோர்சஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணேன். ஏதாவது லெக்சர் ஏதாவது ஸ்பெஷல் லெக்சர் கேட்டாங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த டவுட்னாலும் எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன சொன்னாச்சா? நான் சொன்னது ஒரு கான்செப்ட் புரிஞ்சா நம்ம என்ன அன்னைக்கு பார்த்தோம்? லாஜிக் கேட்ஸ் பத்தி பார்த்தோம். என்னென்ன கேட்ஸ் பார்த்திருக்கோம்? இதுல என்ன பண்ணணும்? இதுல என்ன கோட்
டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ஓகேவா?